வணக்கம் தீபிகா. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததன் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு இன்று புயலுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் லேசான சாரல் மழை பெய்த நிலையில் திண்டிவனத்தில் மட்டும் அதிகாலை 3 மணி முதல் பலத்த மழை பெய்தது. விடிய கொட்டி தீர்த்த மழையால் அப்பகுதியில் பெரும் வெள்ளக்காடாக அங்க காட்சியளித்தது. அதனைத் தொடர்ந்து திண்டிவனம் சுற்றியுள்ள பகுதியில் சூறாவளி காற்றுடன் இந்த மழை பெய்தது காரணமாக தாழ்வான பகுதியில் மழை நீர் அந்த தாழ்வான பகுதியில் சூழ்ந்தது. அதன் காரணமாக அந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய இடம் என்று பார்த்தீங்கன்னா செஞ்சி சாலையிலும் மரக்கான கூட்டு பாதையிலும் இந்திரா காந்தி பேருந்து நிலையத்தில் உள்ள ஓடை வாய்க்காலிலும் ஆலம்பாக்கம் செல்லும் சர்வீஸ் சாலையிலும் இந்த மழை நீரானது அதிக அளவில் பெய்ததால் அந்த பாலத்து வழியாகவும் தரப்பாலத்து வழியாக அந்த வழியிலிருந்து வெள்ள நீர் மழை நீர் வெளியேறியது. இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் கடுமையான சிரமத்துக்கு உள்ளாகினர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் சுற்றியுள்ள பகுதியில் மழை தற்பொழுது விட்ட நிலையில் தண்ணீரில் வடிய தொடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் இரவு அதிகாலை முதல் பெய்த மழை காரணமாக அதிக அளவில் தாழ்வான பகுதியில் மழை நீர் தேங்கியதால் அந்த பகுதி மக்கள் இன்று கார்த்திகை தீபத்தில் விடுமுறை நாட்கள் என்றதால் அந்த வெளியே வர முடியாத சூழ்நிலும் உருவானது. இது தொடர்ந்து தற்பொழுது அந்த வெள்ள நீரானது வடிய தொடங்கியுள்ளது தீபிகா. இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தற்பொழுது வரை மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. சாரல் மழை மட்டுமே தற்பொழுது மற்ற இடங்களில், அதாவது பார்த்தீங்கன்னா திண்டிவனம் தவிர்த்து, அதாவது மரக்காணம், வானூர், விழுப்புரம், திருக்கோயிலூர் உள்ளிட்ட விக்கிரவாண்டி உள்ளிட்ட இடங்களிலும் சாரல் மழை மட்டுமே பெய்து வருகிறது தீபிகா.